ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, யூதனுக்கு 2ஆம் வருகை யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. இப்போ புறஜாதிக்கு ரகசிய வருகை தான். இதுவும் யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. புறஜாதி 2ஆம் வருகை போகிறதா சொல்லுங்கிறாங்க. ரத்த சாட்சி தான். அதை விடுங்க. வேதத்தில் ரகசிய வருகையை குறித்ததான ஒரு அடையாளம் இருக்கிறது. யாராவது அதை பார்த்ததுண்டா? வேதத்தை படித்து மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாடத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து வசனங்கள் உங்களுக்கு ஏற்றது பிரகாரமாக மாற்றி பேசுவதற்கு தான் பயன்படுத்துகிறீர்களோ அன்றி, ஆனால் அது ரகசியத்தை கொடுக்கிறது என்பதை அதிக நபர்களுக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? இப்பொழுது கவனிங்கள். அதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உண்மையாக புறஜாதிக்கு ரகசிய வருகை தான். ரகசிய வருகை குறித்ததான அடையாளம் மணவாட்டி புத்தகமாகி வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த அடையாளம் இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கலாம். கவனிங்கள். இதை நாம் சற்று விளக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்பொழுது மணவாட்டி சபையானது 53 தொடங்கி 2000 வருஷத்தில் 7 பிரிவாக, முதல் 2, 3, 4, 5, 6, 7 என்று 7 சபை காலங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த 7 சபை காலங்களை குறித்து கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியாதையா? இது வேதத்தின் ரகசியங்கள். அதனால் கேளுங்க. இப்போ கவனிங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6ல் ஒரு டிக் மார்க் போடுறேன். கொஞ்சம் கவனிங்க. இந்த 6 இப்படி போடுறேன் டிக். இந்த 6ல் ஒரு முக்கியமான செய்தி இது. 6வது சபை காலத்தில். அந்த 6வது சபை கால புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, 6வது சபை காலத்தில் நான் வருவேன் என்று வாக்களித்தார். கவனிங்கள். இங்கே சொல்லவில்லை, இங்கே சொல்லவில்லை, இங்கே சொல்லவில்லை, இங்கே சொல்லவில்லை, இங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த கோதுமணி என்ற செய்தியை பாருங்கள். இந்த வழியாக, தண்டு வழியாக தான் சபையானது வளர்ந்து வருகிறது. அது எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் 6வது சபை காலம். 6வது சபை காலத்தில் நான் வருவேன் என்று வாக்களித்த தேவன் 7வது சபை காலத்தில் வாசல் அண்டையிலிருந்து அது கதவை தட்டுகிறார். இதை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை கண்டுபிடிக்கிறவனுக்கு மட்டுமே அவர் உட்கார்கிற சிங்காசனத்தை உனக்கு தருவேன் என்று வாக்களித்தார். எதை கண்டுபிடிக்கிறது? வாசல் அண்டையிலிருந்து வருகிறதை கண்டுபிடிக்கிறது. இப்போ கவனிங்க. இது ஒரு உவமையான ஒரு காரியம் உள்ளே அடங்கியிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ நான் இந்த 7வது சபை காலம் இருக்கு இல்லையா, இதை நான் அழிச்சிட்டு கவனிங்க. இதை நான் அடிச்சிடுறேன். இதை அடிச்சுட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். இந்த 7வது சபை காலத்தை இங்கே போடுறேன். இது 7வது சபை காலம்னு வச்சுக்குவோம். ரைட்? இந்த 7வது சபை காலத்தில் எல்லா இடத்துலையுமே மக்கள் இருக்காங்க. அது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே மக்கள் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் மக்கள் இருக்காங்க. கவனிங்க. நான் சொல்கிறது உலகத்தில் இல்லை, உண்மையான கிறிஸ்துவ ஜனங்களை குறித்து நான் பேசுகிறேன். கவனிங்க. இங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் 7வது சபை காலத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள். சரியா? இப்போ கவனிங்க. இந்த 7வது சபை காலத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரே பைபிள் தான். இந்த ஒரே பைபிள் தான். புரிஞ்சுக்கங்க. அதாவது முதல் சபை காலத்திலும் இந்த பைபிள் தான், 6வது சபை காலத்திலும் இந்த பைபிள் தான், 7வது சபை காலத்திலும் இந்த பைபிள் தான். இந்த பைபிள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 6 சபைகளினூடாக வருகிற ஜனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரல. 7வது அவர் வாசலண்டலே கதவை தட்டுகிறேன் என்று சொல்லப்படுகிற சத்தத்துக்கு பிறகு 7வது சபைக்கு அவர் வருகிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் இப்பொழுது லவோதிக்கேயா சபையில் தான் இருக்கிறோம். லவோதிக்கேயா சபைன்னு கூட யாருக்கும் தெரியாது. இப்போ கவனிங்க. இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பாஷணை, இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு பார்க்குறேன். இது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். என்னையா சொல்லுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். கவனிங்கள். இந்த இடத்துல முதலாவதுனுடைய வருகை பலமுள்ள தூதன். பலமுள்ள தூதன் என்றால் கிறிஸ்து. யார் இது? பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறது. யார்? கிறிஸ்து. அப்படி என்றால் 2 பாதம். இப்போ 2 பாதம், பாதத்தை வச்சுக்கோங்க. இது பாதத்தை வச்சுக்கோங்க. இந்த 2 பாதமும் ஒன்று சமுத்திரத்தின் மேலே, இன்னொன்று பூமியின் மேலே. இப்போ கவனிங்க. 2 பாதத்திலையும் சமுத்திரத்தின் மேலே என்று சொல்லப்படுகிறது, பூமியின் மேலே என்று சொல்லப்படுறது ஊமைதான்.
இங்கே 2 சாரார்கள் இருக்கிறார்கள். ஒன்று பூமியின் மேலே இருக்கிற, அதாவது மணவாட்டி சாரார். இன்னொன்று சமுத்திரத்தில் இருக்கிற, அதாவது அந்தி கிறிஸ்துடைய சாரார், அதாவது ஸ்தாபன சாரார். இந்த 2 சாராருக்கும் இவர் கையில் இருக்கிற இந்த புஸ்தகத்தை கொண்டு வலது பாதத்தையும் இடது பாதத்தையும் 2த்தையுமே பூமியின் மேலே வைக்கிறார். இது 2 வைக்கப்பட்ட பின்னாடி அவர் ஆர்ப்பரிக்கிற சத்தம் வரும்பொழுது இங்கே கவனிக்கணும். நீங்க இந்த இடத்துல 7 இடிமுழக்கங்கள், இடிமுழக்கம், 7 இடிமுழக்கம், 7 இடிமுழக்கம். இடிமுழக்கம் என்றால் என்னன்ற உங்களுக்கு தலைப்பு நான் எடுத்திருப்பேன். செய்தி இடிமுழக்கம் என்றால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தான் இடிமுழக்கம். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. இந்த இடிமுழக்கமானது இந்த 7 ஜீவன்களும் சத்தமிட ஆரம்பித்தது. இடிமுழக்க சத்தம். என்ன சத்தம்? இவர் யார் என்று சொல்லுகிற சத்தம். இவர் கிறிஸ்து என்று சொல்லுகிற சத்தமானது வெளிப்படுத்தப்படும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தமானது இறங்கி வந்து நீ சத்தம் போடாதே என்று நிறுத்திவிட்டது. இதை இப்பொழுது வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்துகிற காலம் வரும், அந்த நாட்களில் தான் இதை வெளிப்படுத்த வேண்டும், இப்பொழுது வருகிற ஜனங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இங்கே டிக் மார்க் போடப்பட்டது. புரிஞ்சுக்கினீங்களா? இப்போ கவனிங்க. இவர் வந்தாச்சு. இதெல்லாம் யார் பார்க்கறதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? யோவான் தான் பார்க்குறான். பத்மத்தீவில் யோவான் தான் தரிசனத்துக்குள்ளாக போய் அந்த தரிசனத்திலிருந்து தான் இதை பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சம்பவமெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு எழுத வேண்டியதை எழுதினான், எழுதக்கூடாதபடி முத்திரிக்கப்படப்பட்டதை அவன் எழுதலை. இப்போ கவனிங்க. இங்கே யோவான் தான் இதை பார்க்குறான். இது யோவானுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று, பலமுள்ள தூதன் யார் என்று. 7 இடிமுழக்கம் வந்த சத்தத்தையும் கேட்டான். இந்த இடத்துல 10:6 ஒரு தூதன் வருகிறான். இந்த தூதனை அநேகர் 7ஆம் தூதன் 8ஆம் தூதன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது. இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படும் அநேக தீர்க்கதரிசிகளுக்கு சொன்ன ஒரு ரகசியத்தில் இன்னொரு ரகசியத்தை இவருக்கு சொல்லியிருக்காங்க. இவர் எக்காலம் ஊத போகும்பொழுது அப்படி என்று சொல்லப்பட்டது. எக்கால தூதனாக இங்கே வந்து இவரை அடையாளம் கண்டுபிடித்து இவரை கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறார். யாரை கிறிஸ்து என்று? இவரை கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறார். இப்பொழுது கவனிங்கள். இது 10:6, இது 10:1. இப்பொழுது கவனிங்கள். இவருடைய வேலையானது இவரை அடையாளம் காட்டிவிட்டு போய்விட்டார். இவர் அடுத்தபடியாக இந்த சபைக்கு 3:14 ஒரு தூதன் இருக்கிறான். இவன் முதல் தூதன், 2வது சபை, 3வது சபை தூதன், 4வது சபை தூதன், 5வது சபை தூதன், 6வது சபை தூதன் என்று சொல்லுகிற வரிசையில் 7வதாக இவன் வருகிறான். இங்கே 7வது தூதன் இந்த இடத்துல இருக்கிறான். கவனிங்கள். இந்த 7ஆம் தூதன் 3:14 வருகிற லவோதிக்கேயா சபையுடைய தூதன் என்ன செய்கிறான்? இவர் சொன்னதையும் இது வேதத்தில் இருக்கிற காரியங்களும் இந்த ரகசியங்கள் அனைத்தையும் ஒன்று கூட்டி, எதெல்லாம் தளர்ந்திருக்கிறதெல்லாம் ஒன்று கூட்டி இங்கே இந்த செய்தி மக்களுக்கு அளிக்கிறான். எந்த செய்தி? இந்த செய்தி. அதாவது இவர் யார் என்ற செய்தி, இவர் சொன்னதும் வந்ததும் இவர்கள் பேசினதும் நடந்த சம்பவங்கள் என்ன என்று வேதத்தில் ஆராய்ந்து இவன் உங்களுக்கு சொல்லுகிறான். இவரை குறித்ததான முழு ரகசியத்தையும் இவன் இங்கே இவர்கள் பேசினதை, ஆனால் நிச்சயமாக கவனிங்கள், அங்கே செய்தியில் அப்படி சொல்லவில்லை. இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று தான் சொல்லப்படுகிறது. இவருக்கு தான் தெரியும் இவர் வந்தது கொண்டது, ஆனால் இவர் அதை கண்டுபிடித்து தான் பேசுகிறார். அதனால பிரியமான தேவஜனமே, இந்த அடையாளங்கள் நமக்கு தெளிவாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த அடையாளத்தை புரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால புறஜாதிக்கு ரகசிய வருகை தான் உண்டோ அன்றி மிச்சம் எதுவும் அல்ல. முடிய போகிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஏமன். க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.